Hi everyone, welcome to my way of expression. காலையிலே இந்த சூரிய ஒளியை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு காஃபி கப்போட அந்த ஜன்னலில் நல்லா சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இந்த விளாக்கில் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் என்ன பண்ண போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால காலையில் ஏதாவது சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம். எப்பவும் போல் காலையில் லைட்டாக தான் நம்ம சாப்பிடுவோம். தோசையும் சட்னியும் செய்ய போகிறேன். சட்னி அரைக்கிறதுக்கு தேவையாக தேங்காய், பொரிகடலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, இஞ்சி இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் சாஃப்டாக அரைச்சிக்க போகிறோம். மாவும் பக்கத்தில் ரெடியாகவே இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். இப்போ நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுப்பில் ஒரு சின்னதாக ஃப்ரைங் பேன் வச்சுருக்கேன். அதில் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானோடனே கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறேன். சட்னி தாளிச்சிக்கிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்காரங்க சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்போவுமே ஏப்ரல் மேல்னால் நாங்கள் ஊருக்கு போயிடுவேன், அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அங்கேருந்தே நான் மசாலாலாம் திரிச்சே கொண்டு வந்துடுவேன். அங்கெல்லாம் மசாலா திரிக்கிறதுக்குன்னே இடங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து அப்படி கிடையாது. திரிச்சு கொடுக்குற இடம் கிடையாது, இடித்து கொடுப்பாங்க. இடித்து கொடுக்குறது வந்து அந்த அளவு பட்டாக இருக்க மாட்டேக்கு, கொஞ்சம் பரபரன்னு இருக்கும். அதை நம்ம மிக்சியில் போட்டு திரிச்சாலும் அந்த டேஸ்ட் வர மாட்டேக்கு. இப்போ சட்னி தாளிச்சாச்சு. மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆகிட்டு ஒவ்வொருத்தருக்கா சாப்பிட கொடுத்துடலாம். என் மகன் வயிறு பசிக்குமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் வேறு அவனுக்கு இருக்குது. அதனால் முதல்ல அவனை சாப்பிட வச்சிடுறேன். எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9:30க்குலாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு பிறகு நான் இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்காக சுட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்துலேயே மத்தியானம் லஞ்சுக்கும் அரிசி எடுத்துக்கிறேன். எதனாலன்னா அடுத்தது என் மகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். அதனால் நான் சமையல் பண்ணதுக்கு லேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால முதல்ல நான் அரிசி எல்லாம் அளந்து வச்சுக்குவேன். ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே நான் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கணும். இப்போ நான் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதில் நான் மஞ்சள் பொடியும் இஞ்சி பேஸ்ட்டும் போட்டு நல்லா வரவி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மஞ்சள் போட்டு ஃபஸ்ட்டே வரவி வைக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் அது பண்ணியிருக்கேன். இங்கே மட்டன் கிடைக்கல, ரொம்ப தூரம் போகணும். அதனால் அது கடைலாம் க்ளோஸாக இருக்கிறதுனால நான் சிக்கன் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. இப்போ நான் நல்லா வரவி வச்சுருக்கேன். யாருக்குனே மஞ்சள் பொடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஊற வச்சது 5 நிமிஷம் ஆகிட்டு. இப்போ நான் அது கூட நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கபாப் மசாலான்னு கிடைக்கும் இல்லையா? அதாவது சிக்கன் 65 பொடி, கபாப் மசாலா அப்படிலாம் கடையில் ரெடிமேட் மசாலா கிடைக்கும் இல்லையா? அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பொடி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே கிடைக்காதனால, மீன்ஸ் நான் அம்மா வீட்டுக்கு போகாதனால ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி கொஞ்சம் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சீரகப்பொடி, கொஞ்சோண்டு பெப்பர் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் வந்து இந்த கபாப் மசாலா வந்து எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ சிக்கன் இருக்கும். அதுக்கு நான் இந்த 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூட நல்ல கட்டியான தயிர் இருக்கு இல்லையா? தயிர் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுக்க போகிறேன். 1 ஸ்பூன் போட்டாச்சு. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேன். இதையும் போட்டு நம்ம இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். உப்பு போட்டு நல்லா வரவி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கையை வச்சு நல்லா வரவி மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். மசாலா வந்து நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா வரவிக்கோங்க. அந்த தயிரும் நல்லா அதில் மிக்ஸ் ஆகிடணும். அப்படி கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா வரவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா நல்லா வரவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து முதலே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலா, அதுக்குள்ளே புளிப்புத்தன்மை, அதில் உள்ள உரைப்பு எல்லாமே நம்ம சிக்கனில் இறங்கி சூப்பராக இருக்கும். நான் இப்போ இதை வரவிட்டு அதை தான் செய்ய போகிறேன். ஏன்னா காலையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா? நான் அதனால் முதலே கழுவி எடுத்து இந்த ப்ரிப்ரேஷனை ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை 1/2 மணி நேரம் இல்லை எவ்வளோ நேரமோ நம்ம சமையல் பண்ணுற தொடங்குற வரைக்கும் ஃப்ரிட்ஜிலேயே இது நல்லா ஊறட்டும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு சமைக்க தொடங்கினா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இப்படியே எண்ணெயில் பொரித்து அப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து ரோஸ்டடாக தான் பண்ண போகிறேன். அதனால் இது கூட வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு இதையும் போட்டு நான் பண்ண போகிறேன்.
இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அதில் முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த பேனில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் வெங்காயம்லாம் வதங்கணுங்கிறதுனால 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நான் வந்து இதுக்கு அளவுக்கு வந்து ஒரு குழிக்கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். நான் எண்ணெய் சூடானோடனே அதில் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். ஆன்லைன் கிளாஸ்க்கு நேரம் ஆகிட்டோன்னே வேக வேகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போது கடுகும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிட்டு இது கூட நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்கிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. அது நல்லா வதங்கிக்கிட்டோம். வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். இப்போது இது வதங்கட்டும் கொஞ்சம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா கரையோரம் ஃபுல்லாக அப்புறம் நல்லா வதங்கியிருக்கும், நடுவில் நல்லா வதங்காமல் இருக்கும். அதனால் நம்ம அப்பப்போ கிளறி விட்டால் நல்லாவே வதங்கி வந்துடும். பச்சை வடை போனாலே போதும். ஸோ வதக்கிக்கோங்க நல்லா. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே நான் அது கூட தக்காளி போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி போடும்போது நான் எடுக்கலை. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா கிளாஸ்க்கு நேரம் ஆகிட்டோன்னே என்னோடய மகளை ஆன்லைன் கிளாஸ் உட்கார வைக்கணுங்கிறதுனால நான் வேக வேகமாக பண்ணுறேன். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்கின பிறகு தேவையான உப்பும் போட்டுக்கிட்டேன். ஸோ நான் முதல்ல உப்பு போடாதனால இப்போ உப்பு போட்டிருக்கேன் தக்காளி வதங்கும் போது. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இதே மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ நல்லாவே தக்காளி வதங்கிட்டு இது கூட நம்ம இப்போ யாருக்கே நம்ம சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருக்கோமா அதை நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போது நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அந்த மசாலாலாம் பாருங்கள் அதில் நல்லா ஒட்டி சூப்பராக ஃபிக்ஸாக உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம அதில் போட்டு கிளறும் போது கூட அந்த மசாலா வந்து தனியாக கலந்து வராது. பொரிக்கும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை உள்ளே தட்டியாச்சு. என்ன நம்ம கிளறி நல்லா விட்டுக்குவோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நானே ஃபோன் வச்சுட்டு நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது எனக்கு. வீடியோ வந்து கிளியராக இல்லைன்னா மன்னிச்சிக்கோங்க. இப்போ கிண்டி விடுக்கிறேன். இப்போ கிளறி விட்டுட்டு நான் மூடி போட்டு வச்சுக்க போகிறேன். இப்போது மூடி போட்டு வச்சாச்சு. வச்சு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி இறங்கியிருக்கு. இந்த தண்ணியிலே அது வெந்துடும். நம்ம தண்ணியெலாம் அதிகம் ஊற்றணும்னு தேவையே இல்லை. இது தண்ணியிலே அழகாக அது வெந்துடும் பார்த்துக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்காது. அவ்வளோ வந்து நீங்கள் மீடியமில் வச்சே பண்ணுங்கள். மீடியமில் வச்சு பண்ணும்போது அடி பிடிக்காது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே அது நல்லா வெந்துடும். மூடி போட்டு நம்ம வந்து சிம்மில் தான் வச்சுக்க போகிறோம். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணியாச்சு 5 நிமிஷம் கழிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது கூட நான் மிளகு பொடி, அதாவது பெப்பர் பொடியும் ஜீரக பொடியும் நான் சேர்த்துக்க போகிறேன். அதை போட்டால் நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். ரோஸ்டடுக்கு எடுத்து கொடுக்குறதே இது ஒன்று தான். லாஸ்ட்டாக வந்து நம்ம பெப்பர் தூள் சேர்க்குறது வந்து ரொம்ப வாசமும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணியே இல்லை, சூப்பராகிட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சுவைச்சு பாருங்கள். நான் இதை ரசத்து கூட சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சுவையான லஞ்ச் ரெடிங்க. ரசம், அது கூட ரைஸ், அப்புறம் நம்ம சிக்கன் ரோஸ்டட். சூப்பர் காம்பினேஷனுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரசத்துக்குள்ள ரெசிபியும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே போட்டிருக்கேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.